மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாணவர்களே, அடுத்து நாம் இயல் 3 உள்ள விரிவானம் இதில் கோபல்லபுரத்து மக்கள் என்னும் துணை பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கோபல்லபுரத்து மக்கள் இந்த விரிவானத்தினுடைய ஆசிரியர் கீரா என அழைக்கப்படும் கி. ராஜநாராயணன். கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து கீரா அவர்களால் எழுதப்பட்ட கதை தான் இந்த கோபல்லபுரத்து மக்கள். ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைசெவல் அங்கு வாழ்கின்ற அந்த மக்களினுடைய வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையையும் புகுத்தி படைக்கப்பட்ட நூல்தான் இது. இதனுடைய ஒரு பகுதி தான் இங்கே நமக்கு பாடமாக தந்திருக்காங்க. இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது இந்நூல். இது 1991 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதினை பெற்றது. இவரை கரிசல் எழுத்தாளர் என்று அழைக்கப்படுகின்றனர். 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார். இவரினுடைய கதை முழுவதும் ஒரு கதை சொல்லியின் கதை பாங்கில் அமைந்திருக்கும். அதாவது கதையை ஒருவர் எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கும். இவரின் கதைகள் அனைத்தும் கி. ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன. இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. எழுத்துலகில் இவரை கீரா என்று குறிப்பிடப்படுகின்றன. கரிசல் இலக்கியம் என்பது என்ன? கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம்தான் கரிசல் இலக்கியம். காய்ந்தும் கெடுக்கின்ற பெய்தும் கெடுக்கின்ற